விருச்சிக லக்னம், அக்ஷய லக்னமா போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது சனி பகவான் உண்மையிலேயே இந்த தனுசு ராசியில் அமர்வது இவ்வளோ சிறப்பு கிடையாது. என்ன மேடம் இப்போ தானே சொன்னீங்க குருவும் சனியும் சேர்ந்தா தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது ஒரு வீடியோ சொன்னீங்க. ஆனால் இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடாதானா இருக்கக்கூடாது. இவங்களுக்கு இந்த தனுசு ராசியில் அமரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது இங்கே பிரச்சனையை கொடுக்கும். எங்கள் தாத்தா அப்படி இருந்தார், பாட்டி அப்படி இருந்தாருன்னு சொல்லுவாங்களே தவிர அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி குழந்தைகள் பிறக்கலைன்னு ஒரு தடவை கவலைப்படணும். குழந்தைகள் பிறந்தும் அது சரியாக வளரலை அப்படிங்கிறது ஒரு கவலைங்கிறது இவர்கள் கண்டிப்பாக அனுபவித்து தான் தீரணும். இது இவங்க மட்டும் கிடையாது. வயதிற்கேற்ற பலன்கிறதா நம்ம ஏஎல்பி லக்னத்தில் சொல்கிறது. மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள், காதல் சம்பந்தப்பட்டதில் பிரச்சனை, இதை இவர்கள் அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சனி பகவான் இந்த ஜாதகர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்டதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது கொடுப்பாரு. இவர் நினைத்த வருமானம் கிடைக்கக்கூடியதில் தடைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்து தீரும். நண்பர்கள் மூலமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அது இவங்க அந்த பேச்சை கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். திருமண உறவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி கொடுத்த வாக்கு அப்படிங்கிறது நிறைவேற்றக்கூடிய தன்மைங்கிறது இருக்காது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.